ஓகே. இப்போ மேம் வேலெட்டில் போயாச்சு. வேலெட்டில் ஐஎன்ஆரில் டெபாசிட்டு இதில் வந்து நார்மல் டெபாசிட்டை கிளிக் கொடுத்துட்றோம். கொடுத்தோன்னே என்ன ஆகுன்னா இப்போ அமௌண்ட்டு 2 lakh 1 2 3 2 lakh போட்டாச்சுங்க மேம். ஓகே. பேமெண்ட் டைப் என்இஎஃப்டி பண்ணோம். நெஃப்ட்டு. ஓகே. டிரான்சாக்ஷன் ஐடி மேம் 15636 942253 942253. ஓகே. அது போட்டோம் மேம். போட்டாங்களா? நெக்ஸ்ட்டு அப்லோடு ஜேபிஜி ஃபைல் அப்லோடு கேட்குது. அப்லோட் பண்ணுறோம். இப்போ ஜூஸ் கேலரியில் எடுத்துருவோம். வரும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்து வச்சதை இதை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் இதே அக்கௌண்ட் நம்பராக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாம் ஓகே மேம். இப்போ சென்டு கோடு கொடுத்தோம்னா மெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறோம். இப்போ சென்டு கோடு வெரிஃபிகேஷன் சென்ட் யுவர் மெயில். இப்போ வந்து போய் ஒரு கோடு வரும். கான்பர் டெபாசிட் ஐஎன்ஆர் கோடு வந்துருச்சு. 52977 5297772 மேம். ஓகே, டன். இது வந்து செக் போட்டுறோம். இப்போ வந்து சப்மிட். யுவர் டெபாசிட் ரெக்வெஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. இப்போ வந்து இன் ப்ராசஸ்ன்னு காமிக்குது. இப்போ எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அப்ரூவ் கொடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறோம். இது இன் ப்ராசஸ் வந்து அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆனவொன்னே என்ன நடக்கும்னா நம்ம வரேன் பேக் போய்க்கிறேன். மறுபடியும் காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சு கிளிக் கொடுக்குறது ஓப்பன் ஆகிட்டு இப்போ வேலெட்டில் போகிறோம் மேம். வேலெட்டில் போயிட்டு சேம் எஸ்பிஓடி ஸ்பாட். இந்த ஐஎன்ஆரில் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகும். அந்த 2 lakh நம்ம போட்டது இங்கே இந்த இடத்துல சேவ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல வந்தோடனே ரீப்ரெஸ் பண்ணோம். கொஞ்சம் நேரத்தில் அப்ரூவ் கொடுத்துருவாங்க. நம்ம மார்க்கெட்டில் போகிறோம். மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ எந்த காயின் நம்ம பை பண்ணணுமோ அதை பை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கேபிகே படிச்சு 100 ரூபா 62 hours போயிட்டுருக்கு. இப்போ 100 ரூபா 62 hours போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பை பண்ணுறோம். இந்த இடத்துல அவைலபிள் பேலன்ஸில் இப்போ 2 lakhs வந்துடும். இப்போ அது வரை வெயிட் பண்ணுவோம். வந்த பிறகு நம்ம காயின் பை பண்ண போகிறோம். பை பண்ணிவிட்டு என்ன நடக்கும்னா பை பண்ணவொடனே சேம் இந்த இடத்துல கேபிகே இருக்குல்ல மேம், அந்த காயினை பை பண்ணிடுவோம். எவ்வளோ காயின் பை பண்ணுறோமோ இந்த இடத்துல வித்ட்ரா கேட்கும். நம்ம எவ்வளோ காயின் பை பண்ணியிருக்கோமோ வித்ட்ரா கேட்கும். வித்ட்ராவில் வந்து இப்போ கேபிகே செலக்ட் அட்ரஸ். நான் ஆல்ரெடி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய அட்ரஸை அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒன் டைம் மெஷர். இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அட்ரஸ் மேனேஜ்மெண்ட்டு கொடுத்து பண்ணிக்கிறோம் இருந்தது. அதனால் நான் அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம அட்ரஸ் போட்டோன்னா அமௌண்ட்டு ஃபீ ஒரு காயின் ஒரு இது கட் ஆகும். அதுக்கு அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ காயின் இங்கே வந்துடும், நம்ம பை பண்ண காயின் அந்த அமௌண்ட் இதில் போட்டு கமெண்ட் செல்ஃப்னு போட்டு ஒரு மெயில் கோடை போட்டு வித்துட்டா. ஏன்னா அட்ரஸ் கொடுத்தோம்னா ஆக்சுவலி என்னுடைய வேலை அட்ரஸ் என்னுடைய ரிசீவிங் அட்ரஸை கொடுத்துருக்கேன். அதான் ஆல்ரெடி இது ஹைப்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு தடவை லிங்க் பண்ணணும். இதில் 1,47,000 இருக்குது. இதில் தான் ரிசீவிங் அட்ரஸை ஐஎன்ஆராகவே வச்சுருக்கேன். நான் டாலரில் வைக்கல. இந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணலாம்.
இந்த இடத்துல கரன்சின்னு இருக்கும். கரன்சியில் நம்ம USDT INR அது INR பண்ணி வச்சுக்கிறனால எனக்கு வருது அப்படி. அதான் இந்த உள்ள அட்ரஸை தான் நான் அங்கே இது பண்ணி வச்சுருக்கேன் B87. இப்போ அமௌண்ட்டை போட போகிறோம். 2 lakh எல்லாம் போட்டு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து மேல் ஊட்டி போட்டு வித்ட்ரா கொடுத்தோம்னா இங்கே நம்ம பை பண்ண வச்சுருந்த காயின் என்னுடைய வேலெட்டுக்கு போயிடும். வேலெட்டுக்கு போனோன்னே என்ன ஆகும்னா என்னுடைய KPK பார்க் இருக்குல்ல மேம், இந்த இப்போ பண்ணுறேன் சரி ஒரு தடவை மட்டும் இந்த ரெக்கார்ட்லேயும் வாங்கிக்கிறோம். இப்போ என்னுடைய வேலெட்டில் போய் டெபாசிட் அட்ரஸ், இப்போ வந்து டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணுறோம். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய வேலெட்டில் போய் இங்கே இருக்கிற காயினை சென்டு கொடுத்துட்டோம்னா இந்த காயினை அங்கே போயிடும். இப்போ லாங் ப்ரெஸ் கொடுத்து பேஸ்ட்டு எவ்வளோ காயின் இப்போ 1460 இருக்குன்னா 1460 கொடுத்து நம்ம ஓகே கொடுத்துட்டு ஃபர்தர் கொடுத்துட்டோம்னா அங்கே போயிடும். ஓகே என்னுடைய டெபாசிட்டுக்கு வந்துடும். டெபாசிட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டேக்கில் போய் நம்ம ஸ்டேக் போட்டுக்கலாமா. இப்போ ஸ்டேக்கில் போய் நம்மகிட்ட இந்த காயின் வந்துடும், காயின் காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேக்கிங் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு காயின் 2000 ஆமாம் 250 500 1000 அப்படி போட்டிருக்கீங்க. இது டூரேஷன் மந்த்து 60 மாதம் எல்லாம் கொடுத்து பர்சன்டேஜோட போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஹிஸ்ட்ரியை பாருங்களேன். இதில் 9000 காயின் நான் ஸ்டேக்கிங் போட்டிருக்கேன், என் பொண்ணு ஐடியில் போட்டிருக்கேன். எப்போ போட்டேன்னா 2500 காயின் இப்போ போட்டிருக்கேன் மேம். 11 அக்டோபர் 2023 அன்னையிலேருந்து எனக்கு 5% வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி 5000 காயின் 29 செப்டம்பரில், அப்புறம் ஒரு 1000 காயின் இப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பாடி போட்டிருக்கோம். அது இதில் நீங்கள் இதில் வித்ட்ரா ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னீங்களே தெரியும். வித்ட்ரா ஹிஸ்ட்ரியில் நான் எப்போ போட்டிருக்கேன்னு பாருங்கள். 29 மே இது வந்து வித்ட்ரா ஹிஸ்ட்ரி. என்னுடைய மைனிங் ஆகி வந்த காயினை டெபாசிட் இது வந்து வித்ட்ரா ஹிஸ்ட்ரி. வித்ட்ரா ஹிஸ்ட்ரி வந்து 1450 1,40,000 சம்திங்கு. இது 2,00,000 சம்திங். எப்போ பாருங்கள் 9 மே 29 மே இந்த ஐடியில் மட்டும். ஆனால் ஒரு காலத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பாருங்களேன் கண்டினியூ வித்ட்ரா போயிட்டு தான் இருக்குது. 10 நவம்பர் 2023 அப்போலாம் 197 காயினும் 122 இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்றைக்கி 2.5 லட்சத்தில் வந்துருச்சு. ஃபஸ்ட்லாம் ஒரு 20,000 30,000 எடுப்பேன். அப்புறம் பிஸ்னஸ் வளர குரோத்தாக இந்த அளவுக்கு வந்துருச்சு மேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் இந்த இது ஸ்டேக்கில் போங்க. இது அந்த குரோத் லெவல்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த இதுதான் குரோத் லெவல். இப்போ வந்து இந்த ஏர்னிங்கில் பார்த்தா தெரியும். ஏர்னிங்கில் பார்த்தோன்னா மேம் இப்போ பாருங்கள் எஸ்டர்டே குரோத் லெவல் 55 காயின் ஒரு நாளைக்கு 5500 ஒரு நாளைக்கு 5500 இந்த ஒரு ஒன்லி குரோத் லெவல் பேஸ். குரோத் லெவல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அவங்க எடுக்கிறதுலேருந்து 25% அது இன்றைக்கி வந்து கிரெடிட் ஆகும். இன்றைக்கி கிரெடிட் ஆகும். இந்த மாதம் இன்றைக்கி என்ன தெரியுமா 4ஆம் தேதியா 3 நாள் தான் ஆகிருக்கு. கரண்ட் மந்த் லெவல் போனஸ் 932 ரூபா. எவ்வளவு 90,000. எனக்கு லெவல்னால் உடனே கிடைக்கிறது. லெவல் உடனே கிடைக்கிறது. அதில் வந்து இப்போ 90,000 வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நீ மாதம் முடியறதுல பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 4,000 எனக்கு வந்துடும் மேம். இன்றைக்கி 4ஆம் தேதி தானே. பிஸ்னஸ் நடக்க லெவல் வைஸ் அது லெவல் வைஸ் எப்படின்னா மேம் இதில் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல லெவல் இதில் தான் லெவல் வைஸ் கிரெடிட் ஆகும். நேற்று என்ன தேதி 3ஆம் தேதி யாரோ போட்டிருக்காங்க. யாருக்கு வந்து கேதசன் போட்டிருக்காங்க 25 காயின். இப்போ வந்து எப்போல்லாம் நம்ம அண்டரில்